நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் பகுதியில் செட்டிநாடு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் பகுதியில் செட்டிநாடு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஃபரூக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு நேற்று மாலை வருகை தந்தார்கள். நேற்று மாலை சிராவையில் பகுதியில் அமைந்துள்ள கிராமத்தில் மகாத்மா காந்தி அவர்களும் தோழர் ஜீவா அவரும் சந்தித்துக் கொண்ட இடத்துல அவருடைய நினைவை போற்றும் வகையில ஒரு நினைவகத்தை திறந்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு விழா கல்வெட்டையும் மணி மண்டபத்தில் முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து காரைக்குடி வீர் கவி அரசர் முடியரசராரின் சிலையை திறந்து வைத்த முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை காரைக்குடி அமைந்துள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்ி நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிடுகின்றார். அதனைத் தொடர்ந்து அங்கே அமைந்துள்ள காரைக்குடி பகுதியில் அமைந்துள்ள சட்டக்கல்லூரியை திறந்து வைத்து 2872 கோடி ரூபாய் அளவுள்ள அரசு நல திட்டங்களையும் வழங்கி முதல்வர் உரையாற்றுகிறார். பின்னர் காரைக்குடியில் அமைந்துள்ள டைட்டல் நியோ பூங்காவையும் திறந்து வைக்கின்றார். தற்போது முதல்வர் அவர்கள் வேளாண் கல்லூரியை வந்தடைந்துள்ளார்கள். வேளாண் கல்லூரியை திறந்து வைத்து அதனுடைய ஆராய்ச்சி நிலையத்தை பார்வையிட்டு வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.